ஒரு பெண்கள் அப்படினால இப்படிதான் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நீங்கள் விளையாண்டு வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்கள் தோழிகள் உறவினர்கள்லாம் அந்த சொன்ன சந்தோஷம் அந்த தருணம் எப்படி இருந்தது? பெண்கள் ஆண்கள்னு நான் எதுவும் பிரித்து பார்க்கல. இது வரைக்கும் என்கிட்டயோ சொசைட்டி எதுவும் அப்படி நடந்துக்கல. ஆனால் பெண்கள் எல்லாருமே என்கிட்ட எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ என்னோட மகள் மாதிரி இருக்கமா அப்படின்லாம் சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட பிளட் ரிலேஷனாக என்னை எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்கட்டும், மற்றவங்கலாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வரும்போது அவங்களாம் என்ன எப்படி சப்போர்ட் இருந்தது? அவங்களாம் அவங்களோட குழந்தை மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க. தினமும் எதனா வேணுமான்னு கேட்குறாங்க. இப்போ பஸ்ஸில் போகும்போது கூட பெரியவங்க கூட வயசானவங்க கூட நம்மளை உட்கார சொல்கிறாங்க. அவங்களாம் அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பேருக்கு பின்னாடி ஒரு அடைமொழி இருக்கும். கண்ணகி நகர் அப்படின்ற அந்த அடைமொழி வர்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுக்கு வர கபடி பேருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? அவங்களுக்கு அது வரணும்னா இது கபடினா ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு பிளேயருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களோட இலக்கும் அவங்களோட டிசிப்ளினும் தான். டிசிப்ளினாக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய சார் இருக்காங்க. நம்ம அசோசியேஷன் தலைவர் சோழிராஜா சார் இருக்காங்க. நிறைய இன்ஸ்டியூட்லாம் சார் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. இதனால எல்லாருமே போல்டாக வாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் சைடு எப்படி இருக்கு? இன்னும் என்ன பண்ணால் நல்லா இருக்கும் பிளேயர்ஸ்? இப்போ கபடி ஒரு இன்டர்நேஷனல் லெவல் மேட்சாக இருக்குது. இன்னும் ஒலிம்பிக்கில் சேர்க்குற அளவுக்கு இப்போ வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இதுவே ஒரு பெரிய முயற்சி அரசு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.